பிப்ரவரி 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், உலக பருப்பு தினம் பிப்ரவரி 10. 2026 இதன் கருப்பொருள் பல்சஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஃப்ரம் மாடஸ்டி டு எக்ஸலன்ஸ். செகண்ட் ஒன், இந்தியாவில் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட வெளிநாட்டு துறைசார் முதலீட்டாளர் உரிமம் வழங்கும் முதல் வங்கி எது? கோட்டக் மஹிந்திரா வங்கி. தேர்ட் ஒன், சமீபத்தில் அர்ஜென்டினாவில் உள்ள அகோன்காகுவா மலை சிகரத்தின் உச்சியை அடைந்த இந்திய மலையேற்ற வீரர் யார்? கபக் யானோ, அருணாச்சல பிரதேசம். ஃபோர்த் ஒன், பிப்ரவரி 5 மற்றும் 6 பிளாக் ஸ்வான் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஒடிசாவின் புவனேஸ்வரில். இதன் நோக்கம் நிதிசார், காப்பீடுசார் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளில் எதிர்கால பணியாளர் படையை உருவாக்குவது. சமீபத்தில் கிராமப்புற நிர்வாகம் உள்கட்டமைப்பை வலுப்படுத்த கிராமோதய திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? குஜராத்தின் ஆனந்த் மாவட்டத்தில் உள்ள பத்ரன் கிராமத்தில். திட்டத்தை தொடங்கி வைத்தவர் குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல். சிக்ஸ்த் ஒன், தமிழ்நாட்டில் எந்த ரயில் பாதையை இருவழியாக்கும் திட்டத்திற்கு இன்று ரயில்வே அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது? கோவையில் உள்ள இருக்கூர் மற்றும் போத்தனூர் ரயில் பாதை. செவன்த் ஒன், அண்டர் 19 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு BCCI அறிவித்த பரிசு தொகை எவ்வளவு? ரூபாய் 7.5 கோடி. எய்த் ஒன், 2026 தரவுகளின்படி இந்தியாவில் கம்பளி உற்பத்தியில் முன்னணியில் உள்ள மாநிலம் எது? ராஜஸ்தான். நைன்த் ஒன், செசல்ஸ் நாட்டிற்கு எவ்வளவு நிதி உதவி அளிப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது? $175 மில்லியன். டென்த் ஒன், மகாராஷ்டிராவில் நடைபெற்ற ஜில்லா பரிஷத் தேர்தல்களில் வெற்றி பெற்ற கட்சி எது? பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி. லாஸ்ட் ஒன், பிரிக்ஸ் அமைப்பின் இந்திய தலைமைத்துவம் தொடர்பான முதல் செர்பா கூட்டம் எங்கு நடந்தது? புதுடெல்லியில். பிரிக்ஸ் அமைப்பிற்கு 4வது முறையாக இந்த ஆண்டு இந்தியா தலைமையேற்கிறது.